டிப்ளமோ படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம். இன்னோவேட்டிவ் இன்ஜினியரிங் சொல்யூஷன். ஹலோ ஹலோ, இது எல்லாருமே குரூப்ல பேசுறாங்க. நான் பேசுறது மட்டும் வச்சு எதுக்கிட்டு நீ போலீஸ்கார வச்சு நீ மிரட்டுன? நீங்க பேசுறது தப்பு. நீங்க பேசுறது மட்டும் குரூப்ல இல்ல, நீங்க பேசுறது மட்டும் போலீஸ்காரங்கள்ட்ட கிடையாது. அப்ப அவங்க இல்ல, நான் பேசுறது மட்டும் அவங்க போலீஸ்காரங்க கேட்டாங்க. அதனால நீங்க எனக்கு போன் பண்ணீங்கல்ல, நான் போன் பண்ணி தப்பா பேசுறேன்னா அவங்ககிட்ட, அதனாலதான் அவங்க அந்த ரெக்கார்டை கேட்டாங்க. இப்ப வேற யாராவது எனக்கு போன் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசின ரெக்கார்டை காட்டிருக்கேன். இல்லடி, நான் உனக்கு போன் போட்டு பரமேஸ்வரி இருக்காளான்னு மட்டும் தான் கேட்டேன். நீ உடனே போலீஸ்காரன்ட்ட கொடுத்துட்ட. எனக்கு வர்ற கால்லாம் அங்கதான் போகும். ஒரு 5-6 நம்பர் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, யாராரு என்ன தனிப்பட்ட முறையில யாராரு என்ன அவதூறா பேசியிருக்காங்கன்னு குரூப்ல பேசியிருக்காங்க. குரூப்ல இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உங்க குரூப்லயே எனக்கு பேசுறதுக்கு 4-5 பேர் இருக்காங்க. சரி, என்ன அவங்க எனக்கு எல்லாத்தையுமே தனியா அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பேசுனது, யாராரு பேசுனது, என்னென்ன பேசுனது, இந்த ஆளுகளை விட்டுதான் பேச விடுறீங்கல்ல, ஆளுதான் பேச விடுறாங்க. இதனால எனக்கு விளம்பரம் தான் அதிகமாகுதே தவிர நான் தவறு பண்ணேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, நீங்களாதான் பேசிக்கணும். நான் தவறு பண்றேன், பரமேஸ்வரி தவறு பண்ணுது, தவறு பண்ணுதுன்னு நீங்களாதான் பேசிக்கிறோம். சரி, நான் தவறு பண்ணுனாதான், ஐயோ நான் தவறு பண்ண நானே சொல்லிருவேன், ஆமா நான் பண்ண தவறு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க, பாட்டு போட்டாங்க தவறுன்னு சொன்னீங்க. இல்ல இல்லையே, அதாவது கரகாட்டத்துக்கு உயிர் கொடுத்த பரமேஸ்வரன் சொல்லுது. நான் உன்னோட பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கோம். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? உயிர் கொடுக்கும் பரமேஸ்வரி. முதல்ல கரகாட்டத்தை பொம்பளைங்க உட்காந்து பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும், ஆனா தெரியாத மாதிரியே இருக்கீங்க. யாரும் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. இப்ப ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. இத எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கரகம் வச்சு ஆடவே தெரியாது, பிள்ளைக்கு பாடவே தெரியாது, ஆடவே தெரியாது. நான் இன்னொருத்தவங்க செட் எனக்கு ஆட தெரியாதா? நான் கரகம் வச்சு ஆடினதே இல்லையா? சொல்லுங்க, சொல்லுடி, நீ சொல்லுடி. இல்ல, நான் பேசுனதுக்கு உடனே ஒரு 4 பேர் என்கிட்ட பேசுனாங்களே. மணிமாலை எந்த இடத்துல இருக்கா, மணிமாலை எங்க இருக்கா, ராசாத்தியா எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய உயிரை எடுக்கணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய கிரைம்னு உங்களுக்கு தெரியுங்களா? இல்லடி, இல்ல, அதாவது ஒரு ராசாத்தி பேசுனா, ராசாத்தியா அவளை ஒண்ணு எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நாங்க என்ன தவறு செஞ்சோம்? என்ன தவற? என்ன இப்படி பேசிருக்கீங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய உயிரை எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. என்னது? இன்னும் திண்டுக்கல் பிரியா பேசுனதும் இருக்கு. அது அதுக்கு மேல இருக்கும். பொம்பளை பிள்ளைய பேசுறது சாதாரண விஷயமா? கலை, நீங்க பேசலாம். போட்டது தப்பு. நாங்க மூத்த கலைஞர்கள் எல்லாம் இருக்கோம். போட்டது தப்புப்பா, இதை என்னன்னு கேளுங்க. இப்படி நீங்க பேசணும், இதுதான் நியாயமான பேசு. போறா உயிரை எடுக்கணும், உன்னையோட பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்க மாட்டீங்க. அப்ப நாங்க அது வேதனைப்பட மாட்டோமா? பேசணும், நீங்க அதை பேசல. ஆமா, அப்படிதான் பேசுறோம். நாங்க உன்னைய தப்பா அசிங்கமாவோ கேவலமா உன்னை பேசலையே. ஒரு வார்த்தையோட நாங்க அசிங்கமா நாங்க பேசலையடி யாருமே. நீங்க அதை பேசல. உயிரை எடுக்க போறோம், உயிரை எடுக்கணும். பரமேஸ்வரி உயிரை கொடுக்க போறாங்க, கொடுத்துருவா உயிரை. அப்படிதானே கட்டுச்சு? ஆமா, அந்த கலைக்காடி நீ உயிரை கொடுத்துக்காக தானே நான் உங்களுக்கு அனுப்புறேன். திரும்ப நல்லா கேட்டுட்டு. இல்ல, கலைக்காண்டி உயிரை கொடுக்கணும், கொடுத்துறது நல்லது தானடி. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அவ்வளவு கலைக்காக இறங்கிக்கலாம். நாங்க தப்பாவோ அசிங்கமாவோ அப்படி இப்படி நாங்க பேசலாம். என்னைய பேசலைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும் யார் என்னென்ன பேசுனீங்கன்னு. நிறைய பேசி முடிச்சிட்டீங்க என்னைய. சரி, நிறைய பேசி முடிச்சிட்டீங்க. சரி, எந்த ஸ்டேஷனுக்கு வரணும்? பேசுனாங்க எந்த ஸ்டேஷனுக்கு வரணும்? அது கூப்பிடுவாங்க, அப்ப வாங்க. இப்பயா இல்லடி, நீ அப்பல போன் போட்டு பேசணும்ல. மணிமாலா கேட்டுக்க வேண்டியதானே? நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல. அப்படியா? அவங்கள்ட்ட கேட்டிருக்க வேண்டியதானே எந்த ஸ்டேஷனுக்கு நாங்க வரணும்னு. சரிப்பா, சரி.